வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வெறும் 15 நாட்கள் தான் ஆகுது. இந்த 15 நாட்கள்ல இந்த ஆட்சி குறித்தான ஒரு மதிப்பீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இந்த 15 நாட்கள்ல இந்த ஆட்சி குறித்தான மொத்த மதிப்பீட்டுக்கு வர முடியாது, உண்மைதான். ஆனா அந்த ஆட்சியோட திசைவழி போக்கு என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்படி இந்த ஆட்சியோட திசைவழி போக்கு அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த 15 நாட்கள்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் 25 கொலைகள் நடந்திருக்கு, 4 இரட்டை கொலை நடந்திருக்கு, 19 பாலியல் குற்றங்கள். இது மட்டுமில்லாது இந்த பெட்ரோல் குண்டு வீசப்படுறது, அது போன்ற வன்முறைகள் தனி. இப்படி தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சு போய் நிற்குது. 15 நாட்கள்ல எல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். 15 நாட்கள்ல எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சரி பண்ணுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை. குறைந்தபட்சம் கடந்த கால அதிமுகவோட அணுகுமுறை, கடந்த கால திமுகவோட அணுகுமுறை அந்த மாதிரி இல்லாம இதுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு இதுக்கு சரியான தீர்வை நோக்கி போகணும். ஆனா அப்படி தீர்வை நோக்கி போகுதான்னா இல்லை. சூலூர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. ஆனா அரசு எந்திரம் என்ன பண்ணுது? காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு சிரிப்பு, அந்த காவல்துறை அதிகாரிகள் மத்தியில அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு புன்முறுவல், அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நாம அவங்க எப்போதும் இறுக்கமாவே இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல வரல. ஆனா நம்ம எல்லைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நிகழ்ந்துருச்சு. ஒரு வாழ வேண்டிய ஒரு பச்சிளம் சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு அவ கொலை செய்யப்பட்டிருக்கா. ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட அஜாக்கிரதை இல்ல நாம அதுக்கு பொறுப்பேற்கணும், நாம தான் காரணம் அமைச்சிட்டோங்கிற அந்த குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாம அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இப்படி சிரிக்க முடியும் அப்படின்னா இந்த மனநிலை எவ்வளவு ஆபத்தானது, இந்த மனநிலை எப்படிப்பட்டது? அப்ப மக்களின் துயரத்தை தன்னோட துயரமா பார்க்கல. ஒரு குழந்தை இறந்து போனாலும், வன்கொடுமை செய்யப்பட்டாலும், படுகொலை செய்யப்பட்டாலும், முகம் சிதைக்கப்பட்டாலும், முகத்துல எந்தவித காதோ மூக்கோ கண்ணோ எதுவுமே இல்லாத அளவுக்கு முழுக்க முழுக்க உயிரோடு இருக்கப்ப சதைக்கப்பட்டிருக்குன்னா கூட நமக்கு எந்த சோகத்தையும் ஏற்படுத்தாது, வலியும் ஏற்படுத்தாது. நான் சிரிச்சு கொண்டே இருப்பேன் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அப்படியே பெண்களை மதிக்காத, இது ஒரு நாடா, இந்த கட்சிக்கா ஓட்டு போட போறீங்க, இந்த கட்சியவா நீங்க ஆதரிக்க போறீங்க அப்படின்னு அப்படியே அடிவயத்துல இருந்து கோபம் அப்படியே கண்கள் எல்லாம் அப்படியே பொங்க அப்படி ஆவேசமா அந்த கீர்த்தனாங்கிற அந்த பெண்மணி பேசினாங்க. ஆனா இந்த குழந்தையோட வன்கொடுமை பத்தி கேட்கிறப்ப நான் நிர்வாகத்தை பத்தி பேசுறேன், அது அரசியல், அதை பேச மாட்டேன். அது பேசாம இருந்தா 6 மணிக்கு மேலதான் பேசுவேன். யார் சொல்ற? அமைச்சர் கீர்த்தனை. இன்னொரு அமைச்சர்கிட்ட கேட்டா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நல்லா தாங்க இருக்குது, பேசுறவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் ஏன் சிரிச்சு எடுத்துக்கிறீங்க? யாரு இது? இன்னொரு அமைச்சர். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க அங்கன்னு மின்வெட்டு, குறிப்பா சென்னை, அப்புறம் புறநகர் பகுதி, சென்னையில, காஞ்சிபுரத்துல, திருத்தணியில, வடசனையில பல இடங்கள்ல மின்வெட்டு. உழைக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைச்சி முடிச்சுட்டு உறங்கலாம், ஓய்வெடுக்கலாம்னு போனா அங்க மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாதால குளிரூட்டியோ இல்ல காத்தாடியோ மின் விசிறியோ ஓடாது. அப்ப தூங்க முடியாம வீதிக்கு அவங்க போராடுற நிலைமை இருக்கு. அப்ப மின் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா அதையாவது சொல்லணும்ல. அதை கேட்டா மின் தட்டுப்பாடு இல்ல, மின் பற்றாக்குறை இல்லாம இருக்குங்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். ஆனா மின்வெட்டு இருக்குன்னா அதுக்கு யாரோ சில கருப்பாடுகள் காரணம், யாரோ சில தனிநபர்கள் காரணம். மறுபடியும் ஒரு கட்டுக்கதை, சதி கோட்பாடு, சதி பண்ணிட்டாங்க, இந்த மின் வாரியத்துல சில கருப்பாடு இருக்கு, அதுதான் போய் இதெல்லாம் பண்ணி விட்டுது அப்படின்னு எந்த செயல்பாட்டுக்கும் பொறுப்பேற்காம காலத்துக்கும் கட்டுக்கதையும் இந்த சதிங்கிற பொய்யான அவதூறு பரப்பையும் சொல்லி வண்டியை ஓட்டுறது. மின் தட்டுப்பாடு ஏற்பட்டா என்ன ஆகும்? சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும். ராத்திரில மின்வெட்டு ஏற்பட்டா அதே போல பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப அதை சரி பண்ணணும்ல. திமுக ஆட்சியில 2006 2011 திமுக ஆட்சியில ஆற்காடு வீராசாமி அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர். அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சரால் மின்வெட்டு அமைச்சரான்னு கேட்கிற அளவுக்கு மிக மோசமான மின்வெட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரமாவது குறைந்தபட்சம் போகும். 2 மணிக்கு போனா 4 மணிக்கு வரும், 4 மணிக்கு போனா 6 மணிக்கு வரும்.
அந்த மின்வெட்டும் அந்த ஆட்சி போறதுக்கு பெரிய காரணமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து மீம்ஸ் கிடையாது, அன்னைக்கு வந்து SMS குறுஞ்செய்தி தான். அந்த குறுஞ்செய்தியில ஆற்காடு வீராசாமியை அவ்வளவு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அவ்வளவு செய்திகள் வரும். ஏன்னா அவ்வளவு மோசமா இருந்துச்சு 2006 2011 காலகட்டம். அதுக்கும் பிறகு மின்வெட்டு அப்படின்னு மக்கள் வீதிக்கு வந்து போராடி இந்த தாவே காட்சிலாம் பார்க்கிறோம். மின் தட்டுப்பாடு இருக்குன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும் தட்டுப்பாடு இருக்குன்னு. தட்டுப்பாடு இல்லைங்கிறாங்க. தட்டுப்பாடு இல்ல, சில கருப்பாடுகள் சில தனிநபர்கள் பண்றாங்கிறாங்க. எப்படி இந்த எந்த எந்த செயல்பாடுகளுக்கும் வந்து அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லிட்டு கடத்திட்டு போயிடுவாங்க. அது கரூர் மரம் தொடங்கி இப்ப சூலூர் மாணவி வரைக்கும். இந்த சூலூர் மாணவி விவகாரத்துல அந்த சிறுமியோட தாயாரை வந்து குற்றப்படுத்துறாங்க. அந்த அம்மா குடிச்சிட்டு கிடந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாவை வந்து குணப்படுகொலை பண்றாங்க. ஒரு இடத்துல போய் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் வல்கரா ஒரு கொச்சையா சொல்லி இறந்து போன அந்த சிறுமியை கொச்சையா பேசுறாங்க. யாரு? தாவேகா தரப்புல அவ்வளவு மோசமா பேசுறாங்க. அந்த சிறுமியோட தாயார் சொல்றாங்க, என்னையே என் உறவினர்களை வந்து கடைசி நாள்ல வந்து மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கல, எனக்கு தெரியாம உடம்பை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, அதாவது எரிச்சுட்டாங்க. அதாவது அடக்கம் பண்ணா கூட பூமியில புதைச்சா கூட திரும்ப வந்து ஏதாவது ஒரு சந்தேகம்னா திரும்ப தோண்டி சோதனை பண்ண முடியும். எரிச்சு முடிச்சுட்டாங்க. ஏன் எரிச்சு முடிச்சாங்க? என் கணவன் வந்து குடிகாரன், அவன் வந்து வீட்டுல வந்து மதுவை கலந்து வச்சிருந்தான், அதை தெரியாம நான் குடிச்சிட்டேன், அதை வச்சு என்னை வந்து குற்றப்படுத்துறாங்க, குடிகாரி அப்படின்னு குற்றப்படுத்துறாங்க, இதை வச்சு மடைமாற்றம் பண்றாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கத்ராஸ்ங்கிற பகுதியில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை அந்த பெண்ணோட பெற்றோருக்கு தெரியாம காவல்துறையை கொண்டு போய் எரிச்சு முடிச்சிச்சு. அது போல இந்த விவகாரத்துல அந்த குழந்தையோட தாயார் எரிக்க ஒத்துக்கல அப்படின்னோடனே அந்த தந்தை இருக்காருல, அவர்கிட்ட சம்மதத்தை பெற்று உடனடியா அந்த உடலை கொண்ட எரிக்கக்கூடிய வேலையை வந்து தாவேகா அரசின் காவல்துறை செய்யுதுன்னா இது யாருக்கான அரசு? இந்த முதலமைச்சர் இருக்காருல்ல விஜய், நான் தாய் மாமனா செயல்படுவேன், நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், உங்க வீட்டுல ஒருத்தா இருப்பேன், விஜயா இருப்பேன் அப்படின்னு அளந்து விட்டாப்புல இஷ்டத்துக்கு. இப்ப இறந்து போனது ஒரு விஜய் தானே உங்க பார்வையில? அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து முனைப்பு காட்டினீங்க? எந்த அளவுக்கு? அலைபேசியில் அந்த குடும்பத்தார்ட்ட பேசுறதுக்கே 2 நாள் போராட வேண்டி இருந்துச்சு. சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது பண்ணவே 1 நாள் போராட வேண்டி இருந்துச்சு. திரைப்படத்துல அந்த பாலத்துக்கு கீழே போய் பாருங்க ராஜேந்தர், அப்படிலாம் இங்க ஒண்ணும் இல்ல. படத்துலாம் அப்படி நிஜத்துல நடந்தது. பசிக்குது டிஃபன் சொல்லுங்க ராஜேந்திரன்ங்கிறது மட்டும் தான் நடந்துச்சு. நிஜத்துல வேற எதுவுமே நடக்கல. அப்ப இந்த வாரத்துல முழுக்க இந்த சிறுமியோட பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த மின்வெட்டா இருக்கட்டும், எல்லாத்திலையும் இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் அவ்வளவு அபத்தமா இருக்கு. எல்லா அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆய்வுன்னு கிளம்பிடுறாங்க. ஆய்வு பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. ஆய்வுங்கிற பேர்ல போய் ரீல்ஸ் போடுறது, போய் பார்க்கறது, பார்த்த பிறகு அந்த காணொலியை வெளியிட்டு பின்னணி இசை போடுறது, விஜயோட ஏதாவது படத்தோட பின்னணி இசையை போட்டு ரீல்ஸ் போடுறது. நாட்டில் அமைச்சரெல்லாம் ரீல்ஸ் போட கிளம்பிட்டா ஆட்சி எந்திரமும் அரசு நிர்வாகமும் எந்த லட்சணத்தை இருக்கும்? ஓட்டு போட்டவனுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியல. ஒரு அமைச்சருக்கு தான் எந்த துறைக்கு அமைச்சர்னு தெரியல. தாவேகாவோட அமைச்சர் ராஜீவ் அவர் பேட்டி ஒரு பத்திரிகை சந்திப்பு, அதுல வந்து எனக்கு இந்த சுற்றுலாத்துறையை கொடுத்துருக்காங்க, நான் வந்து சிறப்பா செயல்படுவேன்னு ஆரம்பிக்கிறாப்புல. மறுபடியும் சுற்றுலாத்துறையில அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. பத்திரிகையாளர் சொன்னாங்க, உங்களுக்கு கொடுத்த சுற்றுலாத்துறை இல்லைங்க, அது சுற்றுச்சூழல் துறை அப்படின்னு. நம்ம ரீடேக் போகலாமா, மறுபடியும் ஆரம்பிக்கலாமாங்கிறாப்புல. தனக்கு கொடுக்கப்பட்ட துறை என்ன, சுற்றுலாத்துறையா இல்ல சுற்றுச்சூழல் துறையாங்கிறதே அவர் மண்டைக்குள்ள இல்லை. அவர் அமைச்சர், ஓட்டு போட்டவனுக்கு எம்எல்ஏ இருந்ததில்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் எந்த துறைக்கு அமைச்சர்னு தெரியல. இந்த லட்சத்துல நாடு இருக்கு. அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து சிரிச்சு பேசுறாங்க. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து இருக்கப்ப எதுக்கு உட்கார்ந்துக்கிற ஒருத்தர் வந்து அப்படியே காணொலி பதிவு பண்ணி அலைபேசியில பதிவு பண்ணி ரீல்ஸ் எடுத்து போடுறாரு. இது என்ன கூத்துனா கட்சிக்காரங்களை போற எது தாவேகாவில வந்து சேர்றதுக்கு திமுகவில இருந்து அதிமுகவில இருந்து வரக்கூடிய கட்சி ஆட்களை எல்லாம் தலைமைச் செயலகத்துல வச்சு கட்சியை சேர்க்கிறாங்க. பனையூர்ல வச்சு தாராளமா சேருங்க, பொன்னாட போத்துங்க, காலில் விடுங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. தலைமைச் செயலகம் அரசு நிர்வாகத்துக்கானது.
அங்க அரசியல் மாற்றங்களை கடந்து செயல்படணும். அங்க தலைமைச் செயலகத்துல வச்சு மாற்று கட்சி அடையவன எல்லாம் கட்சியில சேர்ப்பீங்கன்னா இது என்ன அயோக்கியத்தனம்? இதுல ஒரு பக்கம் நாங்க தூய சக்தி, மற்றவங்கெல்லாம் தீய சக்தி, நாங்க தான் தூய சக்தி. யார் சொன்னா? தாவேகா, விஜய். இப்ப இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அதிமுகவை சேர்ந்த, அதாவது சி.வி. சண்முகம் அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அப்புறம் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, 3 பேரும் தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க, பதவி விலகி இருக்கிறாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து 20 நாட்களே விலகி இருக்கிறாங்க. விலகிட்டு ஆதவர்ஜுனா தலைமையில தலைமைச் செயலகத்துல அவங்க தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. அந்த தலைமைச் செயலகத்துல கீழ் அந்த அறை, அதாவது கீழ்தளத்துல போய் சபாநாயகர்கிட்ட போய் அங்க நாங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியில ராஜினாமா பண்றோம் அப்படின்னு மனு கொடுத்திருக்காங்க. மேல் தளத்துல போய் ஆதரவு சந்திச்சு நாங்க கட்சியை சேர விரும்புறோம் அப்படின்னு மனு கொடுத்திருக்காங்க. இது அப்பட்டமான குதிரை பேரம். 108 இடங்களை தான் பெற்றிருக்கு. எது? தாவேகா. அதுல வெளிலேருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னு விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் சொல்லிச்சு. ஆனா வெளிலேருந்து ஆதரவு கொடுத்தா இவங்க ஆட்சியை கவிழ்த்து விட்டுருவாங்க, அதனால வெளில இருக்க வேண்டாம், உள்ளவா அப்படின்னு விசிகாவையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் இழுத்து போட்டுச்சு. காங்கிரஸை முடிய இழுத்து போட்டாங்க. இது மட்டும் இல்லாம அதிமுகவில் இந்த சில பேர் இருக்காங்கல்ல, அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவங்க தலைமையில ஒருங்கிணைச்சு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவை உருவாக்கி அவங்கள இந்த வாக்கெடுப்புல தாவேகாவுக்கு ஆதரவா வாக்கு செலுத்த வச்சு ஒட்டுமொத்த எண்ணிக்கையை 144 உயர்த்தி இப்ப 6 மாத காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6 மாத காலத்துக்கு இடையே இங்க அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி வாக்கெடுப்பு நடத்த முடியாதுங்க சூழ்நிலை வந்த பிறகு அவங்களுக்கு அமைச்சரவை பதவி தரேன்னு சொல்லி முதல்ல வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் தர முடியாதுன்னு சொல்லி இப்ப அங்கிருந்து, அதாவது அதிமுகவிலிருந்து உடைச்சி 25 பேரை கொண்டு வந்தார். யாரு? விஜய். அது சி.வி. சண்முகம் தலைமையில, வேலுமணி தலைமையில வர்றாங்க. அங்கிருந்து ஒருத்தரா உடைச்சி இப்ப தாவேகா கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தார், மன்னார்குடியில் காமராஜ்னு ஒருத்தர். அந்த ஒரு ஆளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா? அப்பட்டமான குதிரை பேரம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை 20 நாட்கள்ல ராஜினாமா பண்றேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்றான்னா அவன் பிரதிபலன் எதிர்பார்க்காம, லாபத்தை கணக்கு போடாம, காசு உடம்பு யோசிக்காம சேர்றானா? திமுக அதிமுகவில் செலவு பண்ணவன், இந்த தேர்தலுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணவன் 25 கோடி செலவு பண்ணான் குறைந்தது. அப்ப 25 கோடி 30 கோடியை செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பதவியை துறந்துட்டு போய் தாவேகால சேர்றான்னா பதவி ஆசையே இல்லாததுக்கு இவங்க என்ன அசோகரா இல்ல மக்களுக்காக எல்லாத்தையும் துறந்த மகாத்மா காந்தியா? யாரு இவங்க? இதை விட பெருசா லம்பாங்க கிடைக்கும் தானே போறாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? இந்த அரசியலுக்கு பேர் என்ன? இது கேவலம் பிடிச்ச அரசியல் இல்லையா? இதை தாவேகா செய்யுது. கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டு காலத்துக்கு உள்ளேயே செய்யுது. ஆட்சி அதிகாரத்துல 15 நாட்கள்லே செய்யுதுன்னா இந்த கேவலத்தை புரிஞ்சுக்க வேண்டியது. டிடிவி தினகரன் விமர்சிக்கிறாரு, திமுக விமர்சிக்குது, அதிமுக விமர்சிக்குது. இந்த திமுகவும் அதிமுகவும் அமமுகவும் ஊழல் கடல்ல மூழ்கி முத்தெடுத்த கூட்டம். இந்த கூட்டமே ஒருத்தரை பார்த்து ஊழல்வாதி, குதிரை பேரம், இது அநியாயம், அயோக்கியம் சொல்லுதுன்னா அப்ப இந்த பக்கம் எந்த அளவுக்கு ஊழல் புறையோடி போயிருக்குன்னு பாருங்க. அப்ப நாட்டு மக்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். பேத்தி சொன்னா நான் ஓட்டு போட்டேன், பேரன் சொன்னா நான் ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க 15 நாட்களே இந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் முழுசா 5 ஆண்டு காலம் இருக்கு. 5 ஆண்டு காலத்துல இந்த திமுக சொல்லுவாங்க, எங்க ஆட்சியில வாழ பிடிக்கிறோன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பாரு, பீகார் போய் பாரும்பாங்க. இப்ப தாவேகாவோட புண்ணியத்துல நம்ம உத்தரப்பிரதேசலாம் போய் வாழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடே வரக்கூடிய 5 ஆண்டு காலமும் உத்தரப்பிரதேசம் மாதிரி தான் இருக்க போகுது.